இறைவன் பேரன்புடையவன், பெருங்கிருபையுடையவன். இன்னில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினும் மேலான உத்தம நபியோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலமாக நீங்கள் நபிகள் நாயகத்துடைய வரலாறை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்க்குற ஆண்கள் உங்கள் மனைவிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற பெண்கள் உங்கள் கணவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக கூட நம்ம சதக்கத்துல் ஜாரியாவை அடையலாம். ஹலிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அவங்க வீடு திரும்பினாங்க. அந்த குழந்தைய அவங்க மடியில் வைத்ததும் அவர்களுடைய மார்பில் பால் சுரந்தது. அந்த குழந்தை வயிறு நிரம்ப பால் குடித்தது. அதன் பிறகு அவங்க குழந்தையும் பால் குடிச்சிச்சு. பிறகு 2 பேரும் தூங்கிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக தூங்கினதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கணவர் காலையில் அந்த கிழட்டு ஒட்டகத்தை நோக்கி போயிருக்காங்க. அதோடைய மடி பாலால் நிரம்பி இருக்கு. ஹலிமாவும் அவருடைய கணவரும் அதை கறந்து பசி தீர குடித்து நிம்மதியாக இருந்தாங்க. அதன் பிறகு ஹலிமாவுடைய கணவர் சொல்கிறாரு, நீ மிகவும் பரக்கத் வளம் நிரம்பிய ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஹலிமாவும் ஆமாம் நானும் அப்படி தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க. ஹலிமா வந்த பெண் கழுதையில் அவர்களும் ஏறிக்கிட்டு அந்த குழந்தையை அமர்த்திக்கிட்டாங்க. ஹலிமாவுடைய பெண் கழுதை அங்கிருந்த எல்லாருடைய கழுதைகளை விடவும் வேகமாக முந்தி சென்றது. இதை பார்த்த எல்லாரும், இது உன் கூட வந்த கழுதை தானா, இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது அதே கழுதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இன்ஷா அல்லாஹ். நன்மைக்காக காத்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.